இன்றைக்கி நம்ம பார்க்குற யூபிஎஸ் வந்து ஓல்டு மாடல் S600D வெர்டிவ் மேக்கில். இது வந்து ஒரு அவுட்புட் ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல். அந்த ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் யூபிஎஸில் உள்ள வர மாடுலர் யூனிட் தான். எக்ஸாக்ட் ITA to 10 kVயோட மாடியூல் தான் அது ஓல்டர் மாடலில். ஸோ அந்த யூபிஎஸில் ஃபஸ்ட் டைம் என்ன கம்ப்ளைண்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன்னா DC to DC ஃபால்ட் அப்படின்ற இந்த டேட் அண்ட் டைமுக்கு வந்திருக்கு. ஃபேன் ஃபால்ட் வந்துருந்துச்சு. ஸோ நான் ஒரு ரெக்டிஃபையர் செக்ஷனில் தான் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், ஏதாவது பவர் காம்பனன்ஸ் IGBT ஏதாவது போயிருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இதில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த போர்டில் வந்து ஒரு PCB ட்ராக் தான் கட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ட்ராக் பார்த்தோன்னா ஹேர்லைன் சைஸில் இருக்கும். ஃபைண்ட் அவுட் பண்ணதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்தா இதான் வந்து நமக்கு வந்து அந்த யூனிட்டில் இருக்கிற PCB, இதோட ட்ராக் லே அவுட்டு. ஸோ இந்த லே அவுட்டில் இந்த ஹேர்லைன் சைஸில் வர PCB ட்ராக் தான் கட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் வந்த கம்ப்ளைண்ட் தான். நான் ஆனால் வந்து இந்த போர்டை ஃபுல்லாக பிரித்து கம்ப்ளீட்டாக வந்து காம்பனன்ஸ் வேலையை மெஷர் பண்ணும்போது நல்லா குட்டாக இருந்துச்சு. இந்த ட்ராக் மட்டும் தான் கம்ப்ளைண்ட். ஏன் இந்த ட்ராக் வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா, டஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகி அந்த ட்ராக்கில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு அது கரோஷன் ஆகி நமக்கு இந்த ட்ராக்கை வந்து பார்த்தோன்னா காப்பர் வந்து கண்டக்டிவிட்டி இல்லாமல் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்த ப்ராப்ளம் தான் அது. ஸோ இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. யூபிஎஸ் நமக்கு வந்து இப்போது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு மெயின்ஸ் மோடில். பேட்டரியும் பார்த்தா ப்ராப்பராக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.